வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு பேசிக்கான கன்ஃபியூஷன். டூ யூவா ஆர் யூவா? டூ யூ கம் இல்ல ஆர் யூ கம்? டூ யூ அஃப்ரைடா இல்ல ஆர் யூ அஃப்ரைடா? இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராதவங்களும் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் தான். பட் இதை எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி கேட்குறது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலான ஒரு எக்ஸ்பிளனேஷன், எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, டூ யூ பக்கத்துல பேசிக் வேர்ப் வரும். ஒரு நவுன் ஃப்ரேஸோ அட்ஜெக்டிவோ வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இப்படியோ வந்ததானா அப்ப நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன். நானும் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னப்போ ஒரு சின்ன பையன் கேட்டான், அதுக்கு முதல்ல எனக்கு அட்ஜெக்டிவ்ஸ் எதெல்லாம்னு தெரியணும்ல. நான் பேசுறப்போ ஒவ்வொரு தடவையும் இது அட்ஜெக்டிவானு பார்த்து பார்த்து பேச முடியுமா? அப்படி பேசினா நான் எப்படி கடகடன்னு பேச முடியும்? அப்படின்னு அவன் கேட்டான். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு கொஷன். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை நவுனா அட்ஜெக்டிவா அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு பேசினோம்னா நம்மளால கடகடன்னு ஃப்ளூயண்டா பேச முடியாது. அப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாம ஈஸியா டூ யூவையும் ஆர் யூவையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர் யூ எப்போ வரும்னா, நீங்க கேட்குற கேள்வி இப்படியாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறப்போ, இதை செய்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம ஆர் யூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுவாக இருக்கிறாயா, இதை செய்து கொண்டு இருக்கிறாயா, இந்த ரெண்டு கேள்விக்கும் நம்ம ஆர் யூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம டூ யூன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல இல்லையா? ஸோ அதை முதல்ல நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுறப்போ இப்படியாக இருக்கிறாயா, இதை செய்து கொண்டு இருக்கிறாயா, இப்படி கேட்கணுமானா ஆர் யூன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டூ யூன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஒரே மாதிரி ஆர் யூன்னு வர மாதிரி அப்படியே டூ யூன்னு வர மாதிரி இல்லை, மாற்றி மாற்றி நம்ம பார்க்க போறோம். ஆனாலும் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த இடத்துல டூ யூ வரும், இது இந்த இடத்துல ஆர் யூ வரும் அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இவரை உனக்கு தெரியுமா? இதுதான் கேள்வி. இதுல இப்படியாக இருக்கிறாயா, கொண்டு இருக்கிறாயா, இந்த ரெண்டுமே இல்லை இல்லையா? அப்ப நம்ம டூ யூன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியுமா, தெரியும் அப்படின்னா KNOW நோ இல்லையா? ஸோ டூ யூ நோ ஹிம், டூ யூ நோ ஹிம், அவ்வளோதான். ஸோ டூ யூ என்ன வேர்போ என்ன ஆக்ஷன் வேர்டோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஸோ டூ யூ நோ ஹிம். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா, நீ டயர்டா இருக்கிறியா, இதுதான் கேள்வி. இப்படியாக இருக்கிறியா அப்படின்னு வந்துருச்சு, அப்ப ஆர் யூ. ஸோ டயர்டு அப்படின்றதான் இந்த இடத்துல வார்த்தை. ஸோ ஆர் யூ டயர்ட், ஆர் யூ டயர்ட். நீங்கள் ஆசிரியராக இருக்கிறீர்களா, யாரையோ ஒருத்தவங்களை பார்க்குறோம், அப்போ நீங்க டீச்சரா இருக்கீங்களா அப்படி கேட்போம் இல்லையா? இப்படி ஆக இருக்கிறீங்களா அப்படின்னாலே ஆர் யூ இல்லையா? ஸோ ஆர் யூ அ டீச்சர், ஆர் யூ அ டீச்சர். உங்களுக்கு மீன் பிடிக்குமா, உனக்கு மீன் பிடிக்குமா. ஸோ இந்த இடத்துல ஆக இருக்கிறியான்னு இல்லை, கொண்டு இருக்கிறாயான்னு இல்லை, அப்போ நம்ம டூ யூன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். பிடிக்கிறது அப்படின்னா லைக், அதனால டூ யூ லைக். டூ யூ லைக் ஃபிஷ், டூ யூ லைக் ஃபிஷ். நீங்க சென்னையில வசிக்கிறீங்களா, நீங்க சென்னையில இருக்கிறீங்களா, நீங்க சென்னையில் வசிக்கிறீர்களா, இப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த இடத்துல ஆக இருக்கிறீர்களான்னு இல்லை, ஆக இருக்கிறீர்களான்னு இல்லை, அதே மாதிரி கொண்டு இருக்கிறீர்களான்னு இல்லை. அப்போ வசிக்கிறதுனா லிவ்னு சொன்னோம் இல்லையா? அப்போ டூ யூ லிவ் இன் சென்னை, டூ யூ லிவ் இன் சென்னை. இப்போ இதே கேள்விய நீங்க சென்னையில் வசித்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு நீங்க கேட்கணுமானா, அப்ப கொண்டிருக்கிறீர்களான்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. கொண்டிருக்கிறீர்களானா ஆர் யூ. இந்த மாதிரி கேட்குறப்ப ஆர் யூ வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும். ஆர் யூ லிவிங் இன் சென்னை அப்படி கேட்டா கூட ஓகே தான். நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்களா, நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களா, இந்த விஷயத்தை பண்ணுவதற்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களா, ஆக இருக்கிறீங்களா, இதுதான் கேள்வி. ஆக இருக்கிறீங்க அப்படின்னாலே ஆர் யூ இல்லையா? ஸோ ஆர்வமாக, இன்ட்ரெஸ்டடாக. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட். இதை இன்னும் லென்த்தி சென்டென்ஸாக கூட சொல்லலாம். பட் இது பிகினர்ஸ்க்கு அப்படின்றதுனால ரொம்ப பேசிக்காக ஸ்மால் சென்டென்சஸ் மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு நினைவு இருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். சரி உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆக இருக்கிறதான்னு இல்லை, அதே மாதிரி கொண்டிருக்கிறீர்களான்னு இல்லை. அப்போ டூ யூ. ஞாபகம் இருக்கானா ரிமெம்பர் இல்லையா? ஸோ அப்போ டூ யூ ரிமெம்பர், டூ யூ ரிமெம்பர்.
ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் ரொம்ப பிகினர்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரிமெம்பர் அப்படின்னா வார்த்தையை பார்த்தோன்னே இது வேர்பா அட்ஜெக்டிவா அந்த மாதிரி குழப்பம் வர்றது ரொம்ப சகஜம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்களான்னா ஈஸியாக கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ நீ படித்து கொண்டு இருக்கிறாயா, கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி இருந்ததானா ஆர் யூன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஸோ நீ படித்து கொண்டு இருக்கிறாயா, படிக்கிறதுனா இந்த இடத்துல ரீட் இல்லையா. ஸோ இல்லை நீங்கள் ஸ்டடிங் அப்படி கூட சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல சும்மா ஏதோ புக் படிச்சுட்டு இருக்கியா, என்ன நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கியா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல ரீடுன்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். அப்போ கொண்டிருக்கிறாயா அப்படின்னு இருக்கிறதுனால ஆர் யூ ரீடிங், ஆர் யூ ரீடிங், ஆர் யூ ஸ்டடியிங் இப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். நீ நியூஸ் பார்த்துட்டு இருக்கியா, நியூஸ் பார்த்து கொண்டு இருக்கிறாயா அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ கொண்டு இருக்கிறாயா அப்படின்னாலே ஆர் யூ இல்லையா. ஸோ நியூஸ் பார்க்குறது எதையாவது ஒன்று ரொம்ப நேரம் நல்லா கவனித்து பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் யூ வாட்சிங் த நியூஸ், ஆர் யூ வாட்சிங் த நியூஸ், ஆர் யூ வாட்சிங் டிவி, டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னா ஆர் யூ வாட்சிங் டிவி. நீ விளையாடி கொண்டு இருக்கிறாயா, ஆர் யூ பிளேயிங் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அவளை உனக்கு அடையாளம் தருகிறதா, அடையாளம் தெரியுதா அப்படின்னா உன்னால் அவளை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா, யாருன்னு தெரியுதா, அதுதான். ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆக இருக்கிறாயா கொண்டு இருக்கிறாயா இல்லை. இப்போ நம்ம டூ யூன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டூ யூ ரெக்கக்னைஸ் ஹர். நீங்கள் அவரை சந்தேகிக்கிறீர்களா, அவரை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா. ஸோ சந்தேகப்படுறது சஸ்பெக்ட் பண்ணுறது இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஆக இருக்கிறீர்களா இல்லை, கொண்டு இருக்கிறீர்களா இல்லை. அப்போ நம்ம டூ யூ, டூ யூ சஸ்பெக்ட் ஹிம், டூ யூ சஸ்பெக்ட் ஹிம். ஸோ இப்போ டூ யூவா ஆர் யூவா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 5 சென்டென்சஸ் இருக்குது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர்ஸை ரெடி பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏமாற்றமாகி விட்டதா, ஏமாற்றமாக உணர்கிறீர்களா எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டிசப்பாயிண்டடாக இருக்கிறீர்களா எப்படி வேணால் சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்களா, இல்லை கன்ஃபியூஸ் ஆகிவிட்டீர்களா இந்த மாதிரி கேட்கலாம். நீ பாடிக்கொண்டு இருக்கிறாயா, நீ நன்றாக பாடுவாயா, நீ நன்றாக சமைப்பாயா, இதெல்லாம் தான் கொஷின்ஸ். இப்போ உங்களுக்கு ஏமாற்றமாகி விட்டதா இல்லை டிசப்பாயிண்டடாக இருக்கிறீர்களா இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ ஆக இருக்கிறீர்களா, ஆகிவிட்டதா இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆர் யூ, ஆர் யூ டிசப்பாயிண்டட், ஆர் யூ டிசப்பாயிண்டட். இதே மாதிரி தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா இல்லை கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீர்களா, குழப்பமாக இருக்கிறீர்களா, குழப்பமாகி விட்டீர்களா இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதுக்கும் நாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீர்களா இது இன்னும் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக இருக்கிறீர்களானா ஆர் யூ, ஆர் யூ கன்ஃபியூஸ்ட், ஆர் யூ கன்ஃபியூஸ்ட். நீ பாடிக்கொண்டிருக்கிறாயா, கொண்டிருக்கிறாயான்னு இருக்கு. அப்போ ஆர் யூன்னு போட்டுட்டு வேர்போட ஐஎன்ஜி போடணும். இந்த இடத்துல வேர்ப் வந்து பாடுறது சிங் இல்லையா. ஸோ ஆர் யூ சிங்கிங். நீ நன்றாக பாடுவாயா, ஸோ கொண்டிருக்கிறாயா இல்லை ஆக இருக்கிறீர்களா இல்லை. ஸோ அதனால டூ யூ, டூ யூ சிங் வெல், நன்றாக பாடுவாயா, டூ யூ சிங் வெல். இதே நம்ம நீங்கள் பாடகராக இருக்கிறீர்களா, ஆக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டோம்னா ஆர் யூ இல்லையா. அப்போ ஆர் யூ அ சிங்கர் அப்படி கேட்போம். ஆர் யூ அ சிங்கர். நீ நன்றாக சமைப்பாயா, ஆக இருக்கிறீர்களா இல்லை, கொண்டிருக்கிறீர்களா இல்லை. ஸோ அதனால டூ யூ. இந்த இடத்துல வேர்ப் வந்து என்னது, சமைக்கிறது, குக். டூ யூ குக் வெல், டூ யூ குக் வெல். ஸோ இந்த வீடியோவில் நாம் டூ யூ ஆர் யூ இதை கன்ஃபியூஷன் இல்லாமல் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.